Taste the Daily. அதிமுக ஆட்சி மீண்டும் எப்போது வரும் என மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதாக முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி தெரிவித்தார். கோவையில் உள்ள இதய தெய்வம் மாளிகையில் அதிமுக செயல் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி பங்கேற்று பேசுகையில், கோவை மாவட்டத்திற்கு ஆட்சிக்கு வந்த 4 ஆண்டுகளில் திமுக அரசு எந்த திட்டமும் கொண்டு வரவில்லை என சாடினார். இந்த விழாவில் கோவை மாநகர மாவட்ட செயலாளரும் வடக்கு சட்டமன்ற உறுப்பினருமான அம்மன் கே அர்ஜுனன், கோவை வடக்கு மாவட்ட செயலாளரும் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினருமான PRG அருண்குமார், முன்னாள் அமைச்சர் பொள்ளாச்சி ஜெயராமன், மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் AK செல்வராஜ், முன்னாள் அமைச்சர் MSM ஆனந்தன், சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் VP கந்தசாமி, சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் KR ஜெயராம் உட்பட கழகத்தின் முக்கிய நிர்வாகிகளும் தொண்டர்களும் திரளாக கலந்து கொண்டனர். நம்முடைய மாவட்டத்தில் 4 வருடமா எந்த திட்டமே நடக்கல. ஆனா இன்னைக்கு திமுக நினைச்சிட்டு இருக்காங்க, பணத்தை மட்டும் வச்சு ஜெயிச்சிடலாம் சொல்லி போட்டு திமுக நினைச்சிட்டு இருக்காங்க. மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் எப்பொழுதும் ஏமாளிகள் கிடையாது. 4 வருஷமா இந்த திட்டம் தராம நம்ம தேர்தல் நேரத்தில் மட்டும் திட்டங்களை கொடுத்து கொலுசை கொடுத்து நம்ம ஜெயிச்சா நினைக்கிறாங்க. ஆகவே தமிழ்நாட்டு மக்கள் நல்ல பாடத்தை புகட்ட போறாங்க. என்ன இருந்தாலும் திமுக என்ன பண்ணாலும் திமுக ஆட்சி விட்டு இறங்குவது உறுதி. எடப்பாடி முதலமைச்சர் வருவது உறுதி. அதிமுக ஆட்சி தான் அடுத்தது. இந்த இடம் இதய தெய்வ மாளிகை எத்தனையோ MLA MP அமைச்சர் உருவாக்குற இடம். தலைவர் காலத்திலிருந்து தலைவரே வாங்கி கொடுத்த மாளிகை. இந்த இடத்துல இருந்து நம்ம சொல்றோம், எழுதி வச்சுங்க, கண்டிப்பாக அதிமுக ஆட்சி 2026 எடப்பாடி முதலமைச்சர். எந்த மாற்றங்களும் கிடையாது. நம்ம இருக்கிற பொறுப்பாளர்கள் நம்ம பணிகளை செய்யணும், அவ்வளவுதான். திமுக பொறுத்தளவுக்கு ஒரு இடம் ஆட்சிக்கு வந்தா மீண்டும் ஆட்சிக்கு அது வராது. இன்னைக்கு திமுக யாராவது ஒருத்தர், ஒரு தொழிலதிபர், ஒரு தொழிலாளி, யாராவது ஒருத்தர், ஒரு தொழில் செய்யறவங்க திமுக ஓட்டு போட நினைப்பாங்களா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா வர்த்தக பில்டிங் மட்டுமல்ல, ஒவ்வொரு வீட்டுக்கு எவ்வளவு வரி கட்டுறாங்க, கரண்ட் பில் எவ்வளவு கட்டுறாங்க. தேர்தல் நேரத்தில் ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்துட்டு ஒரு கொலுசு அந்த மாதிரி பொருள் கொடுத்துட்டு அது ஒரு 500 ரூபாய் 600 ரூபாய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மக்கள் இருந்து கொடுக்கக்கூடிய வரி எவ்வளவு கட்டுறாங்க? லட்சக்கணக்காக ஒவ்வொரு குடும்பம் கட்டுறாங்க. இன்னைக்கு தேர்தல் 5 வருஷத்துக்கு ஒருக்கா வருது. 5 வருடத்துக்கும் அவங்க இந்த திமுக அரசுக்கு கட்டுகின்ற வரியை நினைச்சு பாருங்க. மக்கள் தெளிவாதான் இருக்காங்க, மக்கள் தெளிவாதான் பேசிட்டு இருக்காங்க.